சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தேநீர் விருந்து அளிக்கிறார். We will not pay for our own chains. V.O. Chidambaram Pillai, Kappalottiya Tamilan, challenged the British monopoly at sea with the Swadeshi ships. And the voice of Subramanya Bharati, the Mahakavi, still rings. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தேநீர் விருந்து அளிக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தினம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரவி தேநீர் விருந்து அளிக்கிறார். இந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா, சுதந்திர தின விழாக்களின் போது ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த தினம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த தினம் இந்த தேநீர் விருந்தானது அளிக்கப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், அதே போல பல்வேறு துறைகளை சார்ந்த முக்கிய நபர்கள், ராணுவ வீரர்கள், மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விருதுகளை பெற்றவர்கள் என பல்வேறு நபர்கள் கொண்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையினுடைய அழைப்பை ஏற்று அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் ஐஎஸ் இன்பதுரை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னர்தான் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவருடைய மனைவி தற்போது இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக விழா நடைபெறக்கூடிய இடத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நேரில் சென்று வந்திருந்தவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேநீர் விருந்து நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த தேநீர் நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பதாக நேற்று தினமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற போல முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். காவல்துறை சார்பில் காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு அருண் பங்கேற்றிருக்கிறாங்க. பல்வேறு அரசு துறைகளுடைய, மத்திய அரசு துறைகளுடைய முக்கிய அதிகாரிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.